நான் கிரிக்கெட் ஆடின இந்த காலத்துல இருந்து சவுத்னா அவங்க சரியா மதிக்க மாட்டாங்க. பாம்பே, நார்த் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துனே இருப்பாங்க. நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து நோவே சொல்லல. பட் இப்போ இது தெரிஞ்சிச்சு நமக்கு. இதுதான் ஃபேக்ட்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா ஏதாவது பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் பார்க்கும்போது இப்போ அதுல வந்து ரோஹித் சர்மா வந்து லீட் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இருக்காது. 50 ஓவர் பேசிஸ்ல உங்களுக்கு இந்த ஸ்லிப்பு கலி பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஃபீல்டர்ஸ் பெருசா யாரும் பக்கத்துல நிக்க போறது இல்ல. இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு நீங்க ரஞ்சி டிராஃபி யாட்ஸ்டிக்கா ப்ளே பண்ணலாம். நீங்க வெளிநாட்டுல போய் ஆடுற டெஸ்ட் மேட்சுக்கு டெக்னிக்கலி நீங்க பவுன்ஸ் ஆட தெரியணும். நம்மளுடைய மெயின் டிராபேக் பேக் ஃபுட்ல கிரிக்கெட் சரியா ஆடாதனால தான் இத்தனை பேர் அவுட். திருப்பி திருப்பி 90% ஆஃப் த பேட்டர்ஸ் அவுட் ஆனது ஸ்லிப்பு கல்லி விக்கெட் கீப்பர் கிட்ட. டெக்னிக்கலி பவுன்சிங் பால், சீமிங் பால், ஸ்விங்கிங் டெலிவரி இது ஆடுறதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு ரஞ்சி டிராஃபி ஆட்டா போருமான்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். துபாயில பால் ஹோல்ட் ஆகி வரும். நான் பார்த்த வரைக்கும் ஐபிஎல் நம்ம துபாயில ஆடின போது கொஞ்சம் ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், ப்ராப்ளம் இல்ல. சஹால், குல்தீப்லாம் டெஃபினட்டாவே இன்ஸ்ட்ருமெண்டா இருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து ஓடி வந்து ஸ்லோவா போடுற பால கொஞ்சம் டேக்கிள் பண்றது கஷ்டம். அந்த பவுன்ஸ் எப்படின்னா உடம்புக்கு எல்லாம் ஹார்ம்ஃபுல்லா இருக்காது. பட் பிச் ஆனப்ப கொஞ்சம் ஸ்லோவா வரும். ஆஸ்திரேலியன் போலர்ஸ் இந்தியன் பிச்சர்ஸ்ல போட்டா நமக்கு ப்ராப்ளமே இருக்காது. நான் சொல்றேன், எந்த பாலும் மேல வர போறது இல்ல. ஃப்ரண்ட்ல அடிச்சுக்கினே இருக்கும். அவங்க டெஸ்பரேட் ஆயிடுவாங்க. நமக்கு போலிங் போயிடுச்சோன்னு அவங்க போயிடுவாங்க. இப்ப இந்தியன் விக்கெட்ஸ்ல போட்டா ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸ்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் அண்ட் சீமுக்கு ரொம்ப அசிஸ்ட் ஆகிறதுனால அவங்க பெரிய த்ரெட்டா தெரியுறாங்க. சீனியர் பிளேயர்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி மெயின்டைன் பண்ற மாதிரி ஃபிட்னஸ் யாருமே பண்றது. பிசிக்கலி ஃபிட்னா அவர் தான் இருக்காரு. டைவ் அடிக்கிறாரு, பாயறாரு பந்து மேல, த்ரோ அடிக்கிறாரு, வெறித்தனமா குதிக்கிறார். எல்லாருக்கும் இருக்கு அந்த யூத்ஃபுல்னஸ் அவருக்கு இருக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், எப்பயுமே கிரிக்கெட்டை பத்தி பேசணும்னா தமிழ்நாட்டுல பாஸ்கி சாரை தவிர வேற யார்ட்டையுமே பேச முடியாது. சார், இந்தியாவோட சாம்பியன்ஸ் டிராபி டீம் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இதுல நிறைய குழப்பங்களும் எழுந்துகிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா வந்து கேப்டனா நீடிப்பாரா, இல்ல பும்ரா வைஸ் கேப்டனா இருப்பாரு, ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆவார் அப்படின்ற பல கொஸ்டின் எழுந்திருக்கு. எப்படி டீம் இருக்கணும், யார் கேப்டனா இருக்கணும் சார் இந்த சாம்பியன்ஸ் டிராபி? ரோஹித் சர்மா கேப்டன்சில நான் எந்த மிஸ்டேக்கும் நான் கண்டுபிடிக்கிறதாவே இல்லை. ஒரே ஒரு ஒரியிங் ஃபேக்டர் வந்து ஃபார்ம் தான். ஓகே, இப்ப நீங்க டெஸ்ட் மேட்சா இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வரணும்ன்றதுல இருக்கணும். அப்போ அவர் கேப்டன்சி பண்ண முடியாது. ஏன்னா வெரி பேட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். அவரே அவுட் அவுட் பண்ணிட்டார். அவரே ஒத்துக்கிறார். ஃபார்ம்ல இல்லைன்னா நான் ஆடக்கூடாதுன்றத பியூட்டிஃபுல்லா ஒத்துக்கிறார் ஸ்போர்ட்டிவா. எஸ் சார். அவருக்கு டெஸ்ட் மேட்ச்லயே 50% ரெக்கார்ட்ஸ் இருக்கு சக்சஸ். 50% ஒரு 35 to 40% போதா, மீதி டிரா அப்படிதான் இருக்கு அவரோட ரெக்கார்டு. ஸோ டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் இண்டிவிஜுவல் ஃபார்ம் திருப்பி வர வரைக்கும் he should bother more about his own loss of form than about captaincy. அதனால அவர் கேப்டன்சி பண்ண வேணான்றது என்னுடைய எண்ணம் டெஸ்ட் மேட்ச்ல. ஏன்னா அவர் 11ல இடம் கிடைக்காது. இப்போ 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் பார்க்கும்போது இப்போ அதுல வந்து ரோஹித் சர்மா வந்து லீட் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்ப திருப்பி திருப்பி இது என்னன்னா சேலஞ்சிங் விக்கெட்ஸ்ல ஆடுற வேர்ல்ட் சாம்பியன் ஒரு ஒரு டெஸ்ட் சீரீஸ் பத்தி தான் நம்ம பேசுறோம். யார் கேப்டன்சி யார் ஃபார்ம்னு. 50 ஓவர் பேசிஸ்ல உங்களுக்கு இந்த ஸ்லிப்பு கலி பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஃபீல்டர்ஸ் பெருசா யாரும் பக்கத்துல நிக்க போறது இல்ல. சோ சுமார் ஃபார்ம் இருந்தாலுமே சர்வைவ் ஆயிடலாம் நீங்க 50 ஓவர்ஸ்ல. கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் அவர் மேல ஒன்றும் பெரிய மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியல பாஸ். இப்படி என்ன வேற என்ன ட்ரை பண்றதுன்னா பண்ணலாம். இப்போ புதுசு நீங்க ட்ரை பண்ணணுங்கிறதுல பண்ணலாம். பட் அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா ரைட் டைம் டு ட்ரை. பிகாஸ் வெட்டரன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். பிசிக்கல் இது ஃபிட்னஸ் இல்ல, ஐசைட் ப்ராப்ளம், ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால வை நாட் வி கேன் ட்ரை நியூ கேப்டன் ஆல்சோ நான் எனக்கு தோணுது. பட் நீங்க இந்த ரோஹித் சர்மாவை கண்டெம் பண்ற அளவுக்குலாம் அவர் ஒன்றும் தப்பு பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் வெரி குட் கேப்டன் தான் எனக்கு தோணுது. சார், எஸ் சார். சார், இன்னொரு கொஸ்டினும் எழுந்திருக்கீங்க. என்னன்னா, லைக் எல்லா பிளேயர்ஸுமே வந்து உள்ளூர் கிரிக்கெட் ஆடணும், லோக்கல் கிரிக்கெட்டும் ஆடணும் அப்படின்றது பல பேர் எழுப்பப்பட்டிருக்காங்க. அந்த இதை நம்ம சரியா பார்க்கலாமா, இல்ல அவ வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே ஆடட்டும்ன்ற ஒரு கொஸ்டின் இது பண்ணலாம். லோக்கல் கிரிக்கெட் ஆடணும்ன்றது அவசியம் பாஸ். டெஸ்ட் மேட்சுக்கான ஒரு மெயின் ஃபேக்டர், இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபேக்டர் என்னன்னா 3 டேஸ்க்கு எப்படி நீங்க ப்ரொலாங் பண்ணி கிரிக்கெட் ஆடுறீங்க, ரஞ்சி டிராஃபி ரைட், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் அதெல்லாம் இந்தியன் பிச்சர்ஸ்ல பாஸ். இந்தியன் பிச்சர்ஸ் தான் ரஞ்சி டிராஃபி ஆட போறீங்க. இந்தியன் பிச்சர்ஸ்ல டெஸ்ட் மேட்ச் வரும்போது அந்த அந்த யாட்ஸ்டிக் அப்ளை பண்ணலாம். நீங்க வெளிநாட்டுல போய் ஒரு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பவுன்சி விக்கெட்லயோ இல்ல ஆஸ்திரேலியால இருக்கிற பவுன்சி விக்கெட்லயோ இல்ல ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் லைக் இங்கிலாந்துல நீங்க ஆட போறதுக்கும் இங்க நீங்க ரஞ்சி டிராஃபில சஸ்டெயின் பண்ணி கிரிக்கெட் ஆடுறதுக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு நீங்க ரஞ்சி டிராஃபி யாட்ஸ்டிக் அப்ளை பண்ணலாம். நீங்க வெளிநாட்டுல போய் ஆடுற டெஸ்ட் மேட்சுக்கு டெக்னிக்கலி நீங்க பவுன்ஸ் ஆட தெரியணும்.
நம்மளுடைய மெயின் டிராபேக் பேக் ஃபுட்ல கிரிக்கெட் சரியா ஆடாதனால தான் இத்தனை பேர் அவுட். திருப்பி திருப்பி 90% ஆஃப் த பேட்டர்ஸ் அவுட் ஆனது ஸ்லிப்பு கல்லி விக்கெட் கீப்பர் கிட்ட. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ரஞ்சி டிராஃபில உங்களுக்கு அந்த மாதிரி பவுன்சி விக்கெட்ஸ் கிடையாது. நார்மல் விக்கெட்ஸ் ஃப்ரண்ட்ல காலை வச்சு ஆடினே இருக்கலாம். 875 ஃபார் 3 டிக்ளேர் பண்ணுவீங்க. அந்த கதை அங்க கிடையாது. 3 நாள்ல முடியுது மேட்ச், டெஸ்ட் மேட்ச். அது ரஞ்சி டிராஃபின்னு சொன்னீங்கன்னா 1.5 நாள்ல முடிஞ்சிடும். அப்படி இருக்கு. இப்ப நம்ம ஆடின டெஸ்ட் மேட்ச் ரஞ்சி டிராஃபி மாதிரி தான் 3 நாள்ல முடிஞ்சிட்டு இருக்கு எல்லா மேட்சும். டெக்னிக்கலி பவுன்சிங் பால், சீமிங் பால், ஸ்விங்கிங் டெலிவரி இது ஆடுறதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு ரஞ்சி டிராஃபி ஆட்டா போருமான்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தான்ல இந்தியா ஆட முடியாதனால துபாய்க்கு மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அங்க வந்து நம்மளுக்கு தெரியுமா அந்த காற்று ஸ்விங் இருக்கும் அண்ட் ஸ்பின்னுக்கு எடுக்கும்ன்றப்ப இந்தியாவோட சாம்பியன்ஸ் டிராபி டீம் எப்படி இருக்கணும் சார்? துபாயில எல்லாம் நம்ம ஒண்ணும் கவலையே பட வேணாம் சார். அவ்வளவு இந்த மாதிரி கண்டிஷன் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. துபாயில பால் ஹோல்ட் ஆகி வரும். நான் பார்த்த வரைக்கும் ஐபிஎல் நம்ம துபாயில ஆடின போது கொஞ்சம் ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், ப்ராப்ளம் இல்லை. நமக்கு பிரச்சனை எக்ஸ்ட்ரீம் பவுன்ஸ் ஆகும் போதும் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் போதுதான். பாகிஸ்தான்ல சில இடத்துல அப்படி இருக்கும் ஸ்விங்கிங் பாகிஸ்தான்ல ஆடுறதா இருந்தா. துபாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய த்ரெட் எதுவுமே கிடையாதுன்னு எனக்கு தோணுது. நம்மளுடைய ரிசல்ட் வந்து நிறைய ஃபேவரபிளா இருக்கும். ஸ்பின்னிங் அட்டாக் துபாயில கண்டிப்பா அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போது வாஷிங்டன் கண்டிப்பா ஆடி ஆகணுமா இல்ல சகல் அண்ட் குல்தீப்போட போனது பெட்டரா இருக்குமா சார்? அதான் சொன்னேன். சஹல் குல்தீப்லாம் டெஃபினட்டாவே இன்ஸ்ட்ருமெண்டா இருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து ஓடி வந்து ஸ்லோவா போடுற பால கொஞ்சம் டேக்கிள் பண்றது கஷ்டம். அந்த அந்த பவுன்ஸ் எப்படின்னா உடம்புக்கு எல்லாம் ஹார்ம்ஃபுல்லா இருக்காது. பட் பிச் ஆனப்ப கொஞ்சம் ஸ்லோவா வரும். அது அது ஹோல்ட் ஆகும் பால். அதுல உங்களுக்கு கண்டிப்பாவே இந்த மாதிரி ஃபிளைட் பண்ற ஸ்பின்னர்ஸ் இருந்தா விக்கெட். ஏன்னா இப்ப உங்களுக்கு 50 ஓவர்ஸ் வரும்போது கண்டினியூஸா நீங்க கண்டெய்னிங்னே போக முடியாது. குறுக்க உங்களுக்கு விக்கெட்ஸ் வேணும். விக்கெட் பிரேக் த்ரூல விக்கெட்ஸ் எடுக்கிற ஸ்பின்னர்ஸ் வேணும். அதனால சஹல் குல்தீப் மாதிரி போலர்ஸ் வந்து டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பாவே ஆடுவாங்க. உங்களுக்கு வந்து ரன் ரேட் கண்டினியூஸா 8, 9ன்னே இருக்காது 50 ஓவர்ஸ்ல. நடுவில் கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுவாங்க. அந்த சமயத்துல விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி யாருக்கு இருக்குன்னு பார்க்கும்போது ஜெனுவின் ஸ்பின்னர்ஸ் ரியலி அச்சீவ்ட் அ லாட் இன் இந்தியன் லெவல் அவங்க ஓணும் நமக்கு. கண்டிப்பா. அண்ட் இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ரீசெண்டா வந்து எப்பயுமே அந்த பேட்ஸ்மேனை தாண்டி இப்ப ஃபாஸ்ட் பவுலர்ஸை பத்தி நம்ம நிறைய பேசுறோம். அதுக்கு முக்கிய காரணமா பும்ரா இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப வந்து 50 ஓவர்ஸ் வந்து ஆல்ரெடி அவர் ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கனால அவரால் 50 ஓவர் சாம்பியன்ஸ் டிராபி ஆட முடியுமா இல்ல ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் சமி வந்து திருப்பி வர வாய்ப்புகள் இருக்கா? எல்லாருமே இன்ஜுரி ப்ரோனா இருக்காங்க. ஷமிக்கும் இன்ஜுரி, ரிகவரிங் ஆஃப்டர் இன்ஜுரி. புவனேஸ்வர் குமார் இன்ஜுரி. ஓகே. அண்ட் பும்ரா இன்ஜுரி. இப்போ வந்து நம்ம எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வரப்போற டோர்னமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா பும்ராவுடைய பிரசன்ஸ் அப்படி அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் ஸ்கிப் பண்றது தான் பெட்டர். அப்படி ஃபாஸ்டா ரெக்கவர் பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி அங்க போட முடியாது. அங்கெல்லாம் பெரிய அசிஸ்டன்ஸ் இருக்காது ஃபாஸ்ட் போலிங்க்கு. பும்ரா மாதிரி போறதுக்கு ரொம்ப பெரிய அசிஸ்டன்ஸ் அங்க பிச்சில் இருக்காது. யூ ரிமெம்பர் ஐபிஎல்ல ஒரு மேட்ச்ல பும்ராவை 4 சிக்ஸ் அடிச்சாரு பேட் கமின்ஸ் ஒரு ஓவர்ல. அதெல்லாம் என்னைக்கான அபூர்வமா நடக்கிற ஒரு விஷயம். அதனால ரொம்ப பெரிய அசிஸ்டன்ஸ் இருக்காது. சோ ஹெல்த்தை வந்து பக்கா ஃபிட்னஸுக்கு வரணும். ஏன்னா கேப்டன்சி மெட்டீரியலாவும் பும்ராவை பத்தி பேசுறதுனால அவருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவையான ஓவர் போல்ட். இந்த சீரீஸ்ல ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல 150 ஓவருக்கு மேல போட்டிருக்காரு. அது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயினா இருக்கும் நீங்களே யோசிங்க. சோ பும்ரா ஆடாம இருக்கிறது தான் பெட்டர். மீதி போல ஷமி இப்ப ஃபுல்லி ஃபிட்னா ஷமி ஆடுறது பெட்டர். நீங்க பும்ராவை கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்றது பெட்டர் இந்த சீரீஸ். சார் புரியுது சார். ஏன்னா இப்ப வந்து இந்தியா டீமோட கோலி எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து 8 தடவை அதே ஒரே பால்ல அவுட் ஆயிருக்காருல்ல சார். சோ இது மென்டலி அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க இல்ல வந்து உண்மையிலேயே வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்களா சார்? இப்போ அதே ஆஸ்திரேலியன் போலர்ஸ் இந்தியன் பிச்சர்ஸ்ல போட்டா நமக்கு ப்ராப்ளமே இருக்காது. நான் சொல்றேன் எந்த பாலும் மேல வர போறது இல்ல. ஃப்ரண்ட்ல அடிச்சுனே இருக்கும். அவங்க டெஸ்பரேட் ஆயிடுவாங்க. நமக்கு போலிங் போயிடுச்சோன்னு அவங்க போயிடுவாங்க. இப்ப இந்தியன் விக்கெட்ஸ்ல போட்டா ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸ்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் அண்ட் சீமுக்கு ரொம்ப அசிஸ்ட் ஆகிறதுனால அவங்க பெரிய த்ரெட்டா தெரியுறாங்க. இங்க என்ன பண்ணுவாரு ஸ்டாருக்கு ஒரு ஓடி ஓடி வந்து மோதுவாங்க. ஃப்ரண்ட் ஃபுட்ல சிக்ஸ் அடிச்சுனே இருப்பாங்க. இங்க நம்ம ஊர் விக்கெட்ல முட்டிக்கு மேல வராது. அதனால இந்த ஃபார்மை நீங்க ரிஃப்ளெக்டே பண்ணாதீங்க அடுத்ததுல. இப்ப ஐபிஎல் ஃபார்மை வச்சுன்னு அப்படியே போய் இன்னொரு டோர்னமெண்ட்ல என்ன ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது. கண்டிஷன்ஸ் வேற. சோ யூஎஸ்ல போய் ஒரு பிச் டிராப் இன் பிச்ல போய் ஆடணும். அங்க கதை வேற. ஆனா இங்க ஐபிஎல்ல ஃப்ரண்ட்ல இறங்கி இறங்கி அடிச்சிருந்தோம். அதனால கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும். அண்ட் அவங்க எல்லாம் கோலி மாதிரி பிளேயர்லாம் ரொம்ப ரொம்ப சீசன்டு பிளேயர்ஸ். ஒரு பர்டிகுலர் சீரீஸ்ல வந்த ஃபெயிலியர் அப்படியே ஹேங் ஓவரா மைண்ட்ல வந்து திருப்பி ஃபெயில் ஆகிற அளவுக்கு அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்க டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும் கதை. சோ இதை நம்ம மறந்துடலாம். இந்த உதயங்கிறத நம்ம மறந்துடலாம். புது புது சாப்டர் அதை ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கணும். அதுல யார் ஃபிட்னு ஆவாங்கன்றதை பார்க்கணும்.
ஓகே. சார் இன்னொரு கொஸ்டின் வந்து இப்ப தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் இதே வந்து சுப்மன் கில் வந்து ரொம்ப இதே இந்த தப்ப சுப்மன் கில் பண்ற தப்ப வேற ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸ் பண்ணியிருந்தா இந்நேரம் டீம்ல இருந்து தூக்கியிருப்பான்ற ஒரு கொஸ்டின் இப்ப ரீசென்ட்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சுப்மன் கில்க்கு பதிலா இல்ல நம்ம நெறையாவ இந்த கொஸ்டின் உண்மையிலேயே எழுகுதா சார் உங்கள்ட்ட? நியாயமான கேள்வி. நான் கிரிக்கெட் ஆடின இந்த காலத்துல இருந்தே சவுத்ன்னா அவங்க சரியா மதிக்க மாட்டாங்க. பாம்பே, நார்த் அப்டின்னா அவங்களுக்கு பிரையாரிட்டி குடுத்துன்னே இருப்பாங்க. நெறைய சான்ஸ் குடுப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து நோவே சொல்லல. பட் இப்போ இது தெரிஞ்சிருச்சு நமக்கு. இதுதான் ஃபேக்ட்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா ஏதாவது பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? இப்போ வந்து இதான் ஒரே சான்ஸ். டூ ஆர் டை. இப்ப தோனிக்கு கடைசி ஓவர் 25 ரன். டூ ஆர் டை. அதுல போய் அடிக்கிறார்ல. அந்த மாரி நம்ம எக்விப் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா இப்ப கான்ஸ்டன்ட்டா இது ரீசனா சொல்லியிருந்தோம்னா லாஸ் நமக்கு தான். நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, நான் சென்னையா இருந்துட்டு போறேன், மயிலாப்பூரா இருந்துட்டு போறேன். என் பெர்ஃபார்மன்ஸ் பேசுதுல்ல. நீ என்ன அழிக்கவே முடியாது. நீ என்ன எடுத்து தான் ஆகணுன்ற லெவல்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அந்த பிரஷர்ல இருக்கோம். பட் முன்ன ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப அவ்வளவு கஷ்டம் இல்ல. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம்ல கர்நாடகால இருந்து ஒரு 6, 7 பேர் இருந்தாங்க. ஒரு வாட்டி இந்தியன் ஸ்குவாட்ல. அப்படியும் இருந்திருக்கு. ஏன்னா 7 பேருமே எக்ஸ்ட்ரார்டினரி பொட்டன்ஷியல். சோ அதனால தான் நான் சொல்றேன். தோனி தமிழ்நாட்டுல இருந்து யாரையும் எடுக்கல. பிசிசிஐல சவுத்ல இருந்து எடுக்கலன்றலாம் சொல்றத விட்டுட்டு, நீங்க என் பக்கம் திரும்பி பார்த்து தான் ஆகணும். எனக்கு இருக்கிற பொட்டன்ஷியலுக்கும் நான் பண்ற பெர்ஃபார்மன்ஸுக்கும் என்ன நீங்க அவாய்ட் பண்ண முடியாதுன்ற மாரி நம்மளே எக்விப் பண்ணிக்க வேண்டியது தான். வேற வழி கிடையாது. பிகாஸ் யூ பிகம் அ ஸ்லேவ் டு எக்ஸ்கியூசஸ், யூ வில் பிகம் த பாஸ் ஆஃப் யுவர் ஃபெயிலியர்ஸ். ஸோ எக்ஸ்கியூஸே வேணாம். நீ என்ன எடுத்து தான் ஆகணும். நீ எப்படி என்ன அவாய்ட் பண்ற பார்க்கலாம். அந்த ஆட்டிடியூடுக்கு வரணும்ன்ற. சார் மினி வேர்ல்டு கப்ன்னு அழைக்கிற சாம்பியன்ஸ் ட்ராபி தொடங்க போது 2025ல. அடுத்து 2024 வேர்ல்டு கப் வரும்போது நமக்கு தெரியும். சீனியர்ஸ் பிளேயர்ஸோட இம்பார்ட்டன்ட் எவ்வளவு இருக்கும் சார்? ஏன்னா லைக் இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் தோல்விக்கே நெறைய சீனியர்ஸ் பிளேயர்ஸோட ஃபெயிலியர் தான் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மினி வேர்ல்டு கப்ல ஜெயிக்கிறதுக்கான சீனியரோட எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் சார்? சீனியர் வேர்ல்ட் கப் பிளேயர்ஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். பெஸ்ட் மூவ்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ் ஆன் த ஃபீல்டுக்குலாம் தேவை. அந்த ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ் தேவையா இருக்கிற அந்த கேப்டன்ஸோ இல்ல அந்த பிளேயர்ஸோ அவங்களுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதை அவங்க கன்சிடர் பண்ணணும். இப்ப நீங்க சீனியர் பிளேயர்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி மெயின்டைன் பண்ற மாதிரி ஃபிட்னஸ் யாருமே பண்றது பிசிக்கலி ஃபிட்னா அவர் தான் இருக்காரு. டைவ் அடிக்கிறாரு, பாயறாரு பந்து மேல, த்ரோ அடிக்கிறாரு, வெறித்தனமா குதிக்கிற எல்லாருக்கும் இருக்கு. அந்த யூத்ஃபுல்னஸ் அவருக்கு இருக்கு. ரோஹித் சர்மாக்கு அந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் டெஃபினட்டா டவுட். பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் இல்ல ஃபிட்னஸ். அவரால ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியாது. அவரு அதுதான் அவங்க இண்டிவிஜுவலா அவங்க எக்விப் பண்ணிக்கணும்ன்றேன். சோ நாளைக்கு ஃபிங்கர் பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி அவங்க சொல்லக்கூடாது. சீனியர் பிளேயர்ஸ் ஆர் டெஃபினெட்லி வெல்கம். பட் ஹவு ஃபிட் தே ஆர். தோனியோட ஃபிட்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வருஷம் அவர் ஆடலான்ற மாதிரி இருக்கிற ஃபிட்னஸ் பார்த்தா முட்டியை விட்டுடுங்க. முட்டி வந்து அதை மீறி ஆடுறாருல. அந்த மாதிரி எவ்வளவு பேரால முடியும். சோ உங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் உங்களை கவுத்துதுன்னா நீங்களே கௌரவமா வானாம். என்னுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் பர்மிட் பண்ணல. சைக்கலாஜிக்கலா நான் ஃபிட் ஆடுறதுக்கு. பட் என் மைண்ட் வில்லிங். மை ஃபிளஷ் இஸ் வீக். என்னால போய் பந்துகிட்ட அப்ரோச் பண்ண முடியலன்னா அப்ப பாயிண்டே கிடையாது. அவங்க அவங்களே கைண்டிக்கிறது தான் போயிடும். ஓகே. சார் என்ன மாரியான டீம்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்ப ரீசென்ட்டா சாய் சுதர்சன் ஓடிஐல ஒரு கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஜெய்ஸ்வால் அஃப்கோர்ஸ் டெஸ்ட்ல வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. சுப்மன் கில் ரீசென்ட்டா ஸ்ட்ரகிள் பண்ணும்போது, ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் ஓப்பனிங் ஆடுவாங்களா? இல்ல வந்து சாய் சுதர்சனுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும்னு நெனைக்கிறீங்களா? சாய் சுதர்ஷன் மாதிரி பிளேயர் எங்க வேணா ஃபிட் ஆவாரு. அவருக்கு இருக்கிற அந்த டெம்பரமெண்ட்டுக்கும் அந்த மென்டல் ஃபிட்னஸுக்கும் பாத்தீங்கன்னா அவரால தள்ளி தள்ளி கிராஃப்ட் பண்ணி ஆட முடியும். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. நினைச்சா சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி வந்து பாருங்க. அப்ப பொழந்தார் பாருங்க சிஎஸ்கே உடைய அட்டாக். ஒரு அடிச்சார் பாத்தீங்களா? போன வருஷமா அது முந்தின வருஷமா. ஆமா. அந்த மாதிரி அவரால பண்ண முடியும். சோ அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். எல்லா கண்டிஷன்ஸ்லயும் மேட்சோட சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலுமே நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு இருக்கிற ஒரு சாய் சுதர்ஷன் மாதிரி பிளேயர் விட்டுறக்கூடாது. அதனால அங்க தமிழ்நாடு, இங்கிலீஷ் நாடுலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பிளேயர் கண்டிப்பா ஆகணும். எனக்கு தெரிஞ்சு. சார் சீக்கிரம் ரோஹித் சர்மா ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் பார்க்குறீங்களா? இல்ல அவர் ஆடிட்டே இருக்கணுமா சார்? இல்ல, இல்ல. ரோஹித் சர்மா ஆடுறது அவரு இஷ்டம். ஆடுறது ஆடாத அவருடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தா அவர் ஆடணும். பட் அவருடைய ஃபிட்னஸ், அவருடைய பர்சனல் ஃபார்ம பார்க்கும்போது, அவரே வாலண்டரியா வேண்டான்ட்டு ஒதுங்கிக்கிறது பெட்டர். பிகாஸ் அவருடைய நேம் நல்ல பீக்ல இருக்கு. இது எக்ஸ்ட்ராடனரி. ஏன்னா லாஸ்ட் இயர் தான் T20 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அதுல எந்த வித டவுட் யாருக்கும் கிடையாது. அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இறங்கி அடிக்கிறது, பவுன்சர் இப்போ ஒரு ஸ்டார்க் மாதிரி பிளேயரை போட்டு அவுட் ஆஃப் தி அட்டாக் எடுக்கிறதெல்லாம் இன்னும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப ஃபார்ம்ல இல்லன்ற போது திருப்பி அவர் ஃபார்ம் வந்துச்சுன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவர் திரும்பி வரலாம். பட் அந்த ஃபார்ம் வந்து அவர் டபாய்ச்சுன்னு இருக்கிற சமயத்துல அவர் வந்து ஒரு ஒரு பெடஸ்ட்ரியனா இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸஸ் பேக்கேஜா இருக்கக்கூடாது.
அவர் இன்னொருத்தருக்கு வழி விடுறது பெட்டர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.